விஜயதசமி திருநாளுக்கு எத்தனை சிறப்புகள் உள்ளது, இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பராசக்தி 3 சக்திகளாக இணைந்து மகிஷாசுரனை போரிட்டு வெற்றி வாகை சூடிய நாள்தான் விஜயதசமி. அன்னை பராசக்தி 9 ராத்திரிகள் அசுரர்களுடன் போரிட்ட நாட்களை நவராத்திரி நாட்கள் என்றும், வெற்றியை கொண்டாடப்படும் நாளை விஜயதசமி என்றும் குறிப்பிடுகிறோம். விஜய் என்றால் வெற்றி என்பதாகும். தசமி என்றால் 10 ஆகும். 10ஆம் நாள் மகிஷனை அழித்ததால் மகிஷாசுர மர்தினி ஆனாள் என கூறப்படுகிறது. நவராத்திரி 9 நாட்கள் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் விஜயதசமி என்று வழிபாடு செய்யலாம். ஆணவம் பிடித்த அரக்கனை அடியோடு அடித்த நாள் என்பதால் அன்றைய தினத்தில் நல்ல காரியங்களை செய்ய நன்னாளாக கருதப்படுகின்றன. விஜயதசமி அன்று துவங்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக குழந்தைகளை விஜயதசமி நாளில்தான் முதலில் பள்ளியில் சேர்த்து விடுவார்கள். இந்த நவராத்திரி நாட்களில் எல்லாவற்றுக்கும் மேலதாக சண்டி ஹோமம் கருதப்படுகிறது. சண்டி என்பவள் 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்து வடிவானவள். இந்த சண்டி ஹோமத்தின் சிறப்பு 3 தேவிகளையும் ஒரே வடிவமாக பூஜை செய்வதே ஆகும். விஜயதசமி நாளில் இதை செய்வதால் அதிக அளவில் நற்பலன்கள் உண்டாகும். சிறு குழந்தைகளுக்கு விஜயதசமி நன்னாளில் ஆரம்ப கல்வியை தொடங்கினால் அவர்கள் மென்மேலும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த நல்ல நாளில் அம்பிகையை பல வகை வாசனை மலர்களால் அர்ச்சித்து போற்றலாம். பாசிப்பருப்பு பாயாசமும் தயிர் சாதமும் தயாரித்து நிவேதனம் செய்யலாம். நிறைவாக தாம்பாளத்தில் ஆரத்தி கரைத்து அதன் நடுவே கற்பூரம் ஏற்றி மொத்த கொலுப்படிக்கும் 3 முறை சுற்றி திருஷ்டி கழித்து மங்களகரமான நவராத்திரி பண்டிகையை நிறைவு செய்யலாம்.